வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல், எங்கள் கிராமத்து காளியம்மன். காளியம்மன்னா எல்லோருக்குமே ஒரு பயம் வரும். ஏன்னா காளியம்மன் தண்டிப்பாங்க, தப்பு செஞ்சால் தண்டிப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் காளியம்மன்னாவே ஒரு பயம் வரும். காளினா கோபக்காரி, காளினா அவங்க கோபத்தினால உயிர் பலி வாங்குவாங்க, இப்படியெல்லாம் இல்லைன்ட்டு நிறைய பேருக்கு எண்ணம் இருக்கும். அப்படி இல்லைங்க. எங்கள் அம்மன் காளி அம்மன் அன்பானுங்க. அன்பாக தன் பிள்ளைகளை அரவணைச்சி அவங்களுக்கு வேண்டியது அத்தனையும் கொடுப்பாங்க எங்கள் அம்மன் காளியம்மன். தன்னோட குழந்தைங்க தப்பு செஞ்சால் தாய் என்ன செய்வாங்க? கண்டிப்பாங்க இல்லைங்களா? அதுபோல தான் எங்கள் ஆத்தாவும் தப்பு செஞ்சால் கண்டிப்பாங்க, சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலன்னா கோபமாக கண்டிப்பாங்க. ஆத்தா அன்பானவங்க. அவங்க அன்புக்கு பாக்கி செஞ்சவங்க நான். எங்களை அரவணைச்சு எங்களை பாதுகாத்து எங்களுக்குரிய அனைத்து விதத்திலும் எங்களுக்கு காளியம்மன் பக்கபலமாக இருந்து எங்களை காத்தருள் புரிகிறாங்க. அவங்க அருளால் நிறைய பேர் நல்ல பலனை அடைந்திருக்காங்க. தெய்வங்கள் அவங்களுக்கு வேண்டுதலை ஏதாவது நம்ம மறந்துட்டோம்னா அதை நமக்கு நினைவுபடுத்துவாங்க. என்ன நமக்கு கனவு மூலமாக நினைவுபடுத்துவாங்க, ஒரு நிகழ்வு மூலமாக நினைவுபடுத்துவாங்க. இதை நீ மறந்துட்ட அப்படின்றத நம்ம வேண்டுதலை நிறைய வேண்டிப்போம். கஷ்ட காலத்தில் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு நிறைய வேண்டிப்போம். நம்ம பிரார்த்தனை நிறைவேறினதும் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அந்த பிரார்த்தனையை நம்ம செய்யாமல் விட்டுருவோம். அந்த சூழ்நிலையில் என்ன ஆகும்? நமக்கு அவங்க ஞாபகப்படுத்துவாங்க, இந்த மாதிரி நீ இதை வேண்டிக்கிட்ட, இதை நீ விட்டுட்டன்றதை ஏதாவது ஒரு வழியில் நமக்கு அவங்க உணர்த்துவாங்க. கடவுளுக்கு மட்டும் நம்ம கடன் வைக்கவே கூடாதுங்க. அவங்க இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பிரார்த்தனைன்ட்டு வேண்டும் போது அந்த பிரார்த்தனை நடந்ததும் கண்டிப்பாக நம்ம அதற்குரிய என்ன வேண்டுதல் செஞ்சோமோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றி வைக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ சின்ன குழந்தைங்க எடுத்திங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி அம்மை போடும். இப்போ அம்மை போடுதே குழந்தைக்கு இனிமேல் அது தெய்வம் விளையாடுது, குழந்தைங்கிட்ட விளையாடுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு தொடர்ந்து அம்மை போடக்கூடாதுன்றதுனால ஒரு வேண்டிப்போம் தெய்வத்துக்கிட்ட, மாரியம்மன் கிட்ட, காளியம்மன்கிட்ட வேண்டிப்போம். அப்போது மாவிளக்கு போடுறோம், ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிட்டோம்னா அதே மாதிரி நம்ம வேண்டின மாதிரியே நம்ம குழந்தைய அவங்க காத்தருள் புரிவாங்க. ஆனால் நம்ம அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருந்தால் அவங்க மறுபடியும் நமக்கு உணர்த்துவாங்க. இதுதான் அந்த தெய்வம் அன்பாக தான் சொல்லுவாங்க. எப்பவுமே கடுமையாக நம்மக்கிட்ட இப்போ யாருக்கிட்டேயுமே பக்தர்கிட்ட கடுமையாக நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் தப்பு மேலே தப்பு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கடுமையாக தண்டிப்பாங்க, சொல்லி பார்ப்பாங்க. பலமுறை சொல்லியும் கேட்காதவர்களை நிச்சயமாக தெய்வம் தண்டிக்கும் என்பது உண்மையான வாக்கு. காளியம்மன் எல்லா இஷ்ட தெய்வங்களும் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் எப்படி உணரணும்? எப்படி உணர்வீங்க? ஒருத்தர் நிறைய பக்தியாக இருக்கிறாங்க, 4 பேர் பக்தியாக இருந்தாங்கன்னா எல்லார்கிட்டையும் தெய்வம் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட தெய்வம் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி உணரணும்? நம்மக்கிட்ட அடிக்கடி அந்த தெய்வத்துக்குரிய நினைவுகள் நம்மிடம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கண்ணை மூடி சாமி கும்பிட்டோம்னா அந்த சுவாமியோட திருவுருவ படம் எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இன்றைக்கி சிவனை கும்பிட்டா சிவன் லிங்கம் தெரியும், அம்பாலை கும்பிட்டா அம்மன் நமக்கு காட்சி கொடுப்பாங்க, வாராகி அம்மன், ஸ்ரீ வாராகி அம்மனை கும்பிட்டா வாராகி அம்மன் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. நம்ம கூடவே அவங்க இருக்கிறாங்கன்றத நமக்கு உணர்த்தும். அது மட்டும் இல்லை,
நம்ம இக்கட்டான கஷ்டத்தில் இருக்கிறோம், அம்மான்ட்டு உங்கள் பாதத்தில் சரணடைகிறேன் தாயே, காத்தருள் வேண்டும் தாயேன்ட்டு நம்ம மனம் உருகி வேண்டிக்கிட்டோம்னா அந்த தாய் வந்து அவங்க வந்து நிச்சயமாக நமக்கு நம்மளை காப்பாற்றுவாங்க. ஒரு தாய் தன் குழந்தை வந்து கஷ்டப்படுறாளேன்ட்டு விட்டுற மாட்டாங்க. தன்னிடம் தஞ்சம் வந்தால் அந்த குழந்தைய வந்து வாரி அணைச்சிப்பான். அதுபோல தான் காளியாத்தாவும் அவங்க பெருமையை வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க. அது எப்படி வேணுனாலும் அவங்களோட அருமை பெருமையை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. ஒரு தெய்வத்தை நம்ம வணங்குனாலும் அனைத்து தெய்வங்களும் நம்மிடம் வருவாங்க. நம்ம வந்து இஷ்ட தெய்வத்தை நம்ம வணங்குறோம், ஆனாலும் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து தெய்வங்களும் நம்மிடம் வருவாங்க, நம்மிடம் பேசுவார்கள். தெய்வ நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து யாருக்காவது ஏதாவது நடக்கும் என்பதை அவங்க உள் மனம் முன்னாடியே உணர்த்தும். தெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு இன்னாருக்கு இது நடக்க போகின்றது என்பதை அவங்களுக்கு வந்து அந்த தெய்வம் வந்து உணர்த்தும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து தீயது நடக்க போகுதுன்னா அதையுமே முன்னாடி வந்து அவங்க சொல்லிடுவாங்க மனசில், இந்த மாதிரி நடக்க போகின்றது, அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றத நமக்கு உணர்த்துவாங்க. இதை தான் வந்து தெய்வ சக்தின்ட்டு சொல்கிறது. அந்த தெய்வத்தை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்கள் மீது ஒரு எப்போவுமே அவங்களோட பார்வை நம் மீது இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு வரும் நல்லது கெட்டது அனைத்துமே அவங்க முன்கூட்டியே நமக்கு உணர்த்துவார்கள். இந்த மாதிரி நாங்கள் நிறைய உணர்ந்திருக்கோங்க. அது மட்டும் இல்லை, தெய்வ வழிபாடில் என்னன்ட்டு சொல்கிறது, அதை வந்து விவரிக்கவே முடியாத அளவுக்கு அந்த தெய்வங்கள் வந்து எங்ககிட்ட அப்படியே அவங்கக்கிட்ட நாங்கள் ஐக்கியமாயிட்டோம். அவங்க எங்களை தேடி வந்தாங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட ஐக்கியமாகிட்டோம். அதை தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் விரிவாக சொல்கிறதுக்கு வந்து முடியாத சூழ்நிலையில் நான் வந்து சில குறிப்புகளை மட்டும்தான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். ஸ்ரீ காளியம்மன், மாரியம்மன், காமாட்சி அம்மன், கருப்பாயம்மன், கருப்பண்ணசாமி, சீலக்காரியம்மன் சொல்லிட்டு அந்த தெய்வங்கள் அனைத்துமே எங்களை தேடி வந்த தெய்வங்கள் என்று சொல்லலாம். எப்படின்னா, ஒரு தெய்வத்தை நாம் வழிபட போகும் பொழுது அத்தனை தெய்வங்களும் நமக்கு வந்து முப்பாட்டனார் வழியில் அவங்களோட அனைத்து தெய்வங்களின் வழிபாடுகளை அவங்க மேற்கொண்டு இருப்பார்கள். இந்த காலத்தில் அதை வந்து பேரன் பேத்திங்க வந்து அதை மறந்து இருப்பார்கள். அதை வந்து அந்த மாதிரி கும்பிடணும், வைக்கணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும் என்ற எண்ணங்கள் அவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். அந்த தெய்வம் வந்து முப்பட்டனார் வழிபட்டதனால் அவங்களோட பேரன் பேத்தி குழந்தைகளை தாம் காக்கும் பொறுப்பில் இருப்பதாக அவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, தம் பேரன் பேத்தி, அதாவது தன்னுடைய மகன்னா அந்த பேரன் பேத்தி முப்பாட்டனார் செய்யும் பணி முடிந்துவிட்டு அவங்க காலம் முடிந்த பிறகு அவங்க பேரன் பேத்தி பிள்ளைங்க செய்யணுன்ட்டு அவங்கள தேடியே தெய்வங்கள் வரும். கண்டிப்பாங்க அவங்கள தேடி அவங்க வழிபாட்டுக்கு இணங்கி அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தையை தேடி அவங்க இருப்பிடத்திற்கே அவங்க வருவாங்க, உணர்த்துவார்கள். உங்கள் முப்பாட்டனார் வந்து முப்பாட்டனார் எடுத்து இவைகளெல்லாம் செய்தார்கள், நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று அந்த தாய் வந்து உணர்த்துவார்கள். அந்த நிகழ்வுகளை வந்து வர்ணிக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பழக்க வழக்கங்கள்ன்ட்டு இருக்குது, தெய்வ வழிபாடுன்ட்டு இருக்குது. அதை வந்து ஏதாவது ஒருத்தவங்க வந்து எடுத்து அவங்க தாத்தா பாட்டன் முப்பாட்டனார் வந்து எடுத்து கும்பிடுறாங்க, தெய்வத்துக்கு நிறைய செய்கிறாங்க, தெய்வத்துக்கு திருவிழாப்பில் அன்னதானம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க பெரிய ஆளாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க காலத்துக்கு பிறகு அவங்க குழந்தைகள் அவங்க பேரன் பேத்திங்கள் அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். முப்பாட்டனார் இதெல்லாம் செஞ்சாங்க இந்த ஊரில் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தெய்வம் சும்மா விடுங்களா? அந்த தெய்வம் அவங்களுக்கு வந்து உணர்த்துறாங்க, இது மாதிரி செய்தார்கள், நீங்களும் எனக்கு வந்து செய்ய வேண்டும் என்பதை அந்த காளியாத்தா
அங்கே இருக்கும் அத்தனை தெய்வங்களும் அந்த குழந்தைகளை தேடி வந்து அவங்க வந்து உணர்த்துறாங்க. அதனால்தான் சொல்கிறேன், நம்ம விட்டாலும் தெய்வம் நம்மை விடாது என்று சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அவங்களுக்கு நம்ம தீர்க்க வேண்டிய கணக்கு, அதை வந்து அவங்க வந்து விட மாட்டாங்க. இதுதான் தெய்வ சக்தி என்பது. இந்த காலத்தில் யார் குலதெய்வம்ன்ட்டு எடுத்து கும்பிடுறாங்க? இப்போ வரும் காலங்களில் குலதெய்வம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் ஆஃபீஸ் வேலைன்ட்டு போயிடுறாங்க. ஆனால் குலதெய்வ வழிபாடு அதுன்ட்டு இருக்குது. தாய் வீட்டு தெய்வம், புகுந்த வீட்டு குலதெய்வம்ன்ட்டு 2 தெய்வமும் இருக்கு. ஒரு பெண்ணும் சரி ஒரு ஆணும் சரி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கும்பிடும் தாய் வீட்டு தெய்வத்தை வழிபட்டாலும் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் ஏற்று வழிபட வேண்டும். 2 தெய்வங்களையும் நாம் மறக்கவே கூடாது. 2 தெய்வங்களும் நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பார்கள். காளியம்மன் பலவித அற்புதங்களை நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து எங்கள் வாழ்க்கையில் அவங்க நிறைய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அவங்களால வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு தாய் கிடைச்சாங்க. ஒரு தாய் மட்டும் இல்லை, நிறைய தாய் வந்து எங்களுக்கு தாய் தந்தை கிடைச்சிருக்காங்க. தெய்வத்தாய் தெய்வ தந்தை கிடைச்சிருக்காங்க. அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவே எங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் வந்து அதுவே ஒன்றே எங்களுக்கு போதுன்ற அளவுக்கு தெய்வத்தை விட சிறந்தது என்ன தான் இருக்குங்க. நம்மளை தேடி வர தெய்வம் ஆச்சே, அவங்கள வந்து நம்மளால் விட முடியுமா? கண்டிப்பாக விட முடியாது. அவங்க கையும் கெட்டியாக இருக்க பிடிச்சிக்கணும். அவங்களுக்கு வந்து காளியம்மன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. நாங்களும் ஒரு காலத்தில் காளியம்மன்னா பயப்படுவோம். ஆனால் அவங்க எங்களிடம் வரும் பொழுது அவங்கள வந்து அவங்க அப்படியே அன்பு பொழிவாங்க. அவங்க சொல்ல மீறினாதான் அவங்களுக்கு வந்து கோபமே வரும். அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அவங்க வந்து கட்டி அணைச்சி என் குழந்தைகளே என்று அவங்க அரவணைப்பாங்க. காளியம்மன் வந்து நிறைய சிக்கல்களை வந்து எடுத்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் வந்து பௌர்ணமி பூஜை அப்போ சிறப்பு பூஜைகள் நடக்கும். அந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடும் உண்டு. ஸோ அவங்க வந்து நிறைய பேருக்கு நிறைய தீர்வுகள் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு மகத்தான தாயின்ட்டு நம்ம ஏற்ற பிறகே அவங்க குழந்தைகளை வந்து எப்பவுமே கைவிட மாட்டாங்க. அதனால் இறை வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது தெய்வத்தை மனமுருகி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து நம்மளை தேடியே அவங்க வருவாங்க. வந்து நம்மளுடைய பிரச்சனையை விரைவில் தீர்ப்பார்கள் என்பதை தான் நான் இந்த பதிவில் சொல்ல விரும்புகின்றேன். சக்தி காளியம்மன் திருவிழாக்கு எங்கள் முப்பட்டனார் கிராமத்துக்கு நாங்கள் போய் வழிபடணுன்றது காளியம்மனின் கட்டளை. அவங்க வந்து எங்களோட பிரார்த்தனையை வந்து அவங்க நிறைவேற்றி வச்சாங்க. நாங்கள் கேட்கும்போது அதை அவங்க நிறைவேற்றி கொடுத்தாங்க. அவங்களோட பிரார்த்தனையை நாங்கள் நிறைவேற்றணும். அதனால் நாங்கள் வந்து விடாமல், நாங்கன்றது நானும் எங்கள் சகோதரிகளும் சேர்ந்து நாங்கள் வந்து அந்த குக்கிராமத்தில் நடக்கின்ற திருவிழாவிற்கு எப்போவுமே போவோம். போய் அம்பாளுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்தது போல் அந்த வாக்கை நிறைவேற்ற நாங்கள் போராடி தான் ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கை வந்து ஆத்தாக்கு கொடுத்த வாக்கை வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டு வரோம். சிலருடைய வெறுப்பு, அதாவது திடீர்னு வந்துட்டாங்க, திடீர்னு இவங்க அதை பொறுப்பை ஏற்று செய்கிறாங்கன்னும் போது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அங்கு உள்ளவர்களுக்கு இல்லை. ஆனால் ஸ்ரீ காளியம்மனின் முழு பாதுகாப்புடன் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அங்கு சென்று நாங்கள் போராடி ஸ்ரீ அம்பாளை தரிசனம் செய்வது மட்டுமல்ல, ஸ்ரீ அம்பாளுக்கு நாங்கள் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோங்க. ஸ்ரீ
காளியம்மன் விரும்பி அழைத்து எங்களை வந்து அந்த குக்கிராமத்தில் வரவழைத்ததே அவங்க தான். அவங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்த வாக்கு இணங்கி நாங்கள் வந்து போராடி, அவங்க திருவிழாவில் போராடி அம்பாள் ஸ்ரீ காளியாத்தா சொன்ன அந்த கொடுத்த வாக்கை வந்து நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். ஆனால் அங்கு உள்ளவர்கள் வந்து அதற்கு வந்து தடையாக இருக்கின்றார்கள். அது வந்து ரொம்பவே மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா வந்து அம்பாளே காளியாத்தாவே விரும்பி ஏற்று தன் குழந்தைகளை வரவழைச்சிருக்காங்கன்னா அதற்கும் ஒரு காரணம் உண்டு இல்லைங்களா? அவங்க வந்து எப்பவுமே வந்து தன் குழந்தைய வந்து தேவையில்லாமல் வரவழைக்க மாட்டாங்க. அவங்க முப்பாட்டனார் செய்த கோவிலில் வந்து அவங்க எடுத்து செய்த பணிக்காக அவங்க வந்து பேரன் பேத்தி பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும், இந்த திருவிழாக்கு அவங்க வந்து முன்னிருந்து செய்யணுன்றத வந்து ஸ்ரீ காளியாத்தாவோட விருப்பம். ஆனால் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருடமும் போராடி நாங்கள் வந்து ஸ்ரீ அம்பாளுக்கு கொடுக்குற காளியம்மனுக்கு கொடுத்த வாக்கை நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். தெய்வத்துக்கிட்ட நம்ம அதிகமாக நெருங்கி போகும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். அத்தனை பிரச்சனைகளையும் நாம் சமாளித்து அந்த தெய்வத்துக்கு கொடுத்த வாக்கை நாம் காப்பாற்ற போகும்போது நிறைய சவாலை நம்ம ஏற்று தான் ஆகணும். இந்த பதிவை வந்து நான் வந்து அதனால தான் பதிவிடுறேன். தெய்வத்திடம் நம்ம அதிகமாக நெருக்கம் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய சோதனைகள் வரதான் செய்யும். அந்த சோதனைகள் எல்லாம் மீண்டு நம் மேலே வர்றது தான் அந்த தெய்வ சக்தி. அங்குதான் காளியம்மன் நிற்கின்றாள். அங்குதான் காளியாத்தா பாதுகாக்கின்றாள். தான் அழைச்ச குழந்தைகளுக்கு அவளுடைய பாதுகாப்பு முழுமையாக வந்து கிடைக்கும்.